தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னவென்றால், அமெரிக்கா போரை நடத்துச்சு இல்லையா? அமெரிக்கா போரை செஞ்ச உடனே தாக்குதல் நடத்தி அது அந்த சூடு ஆறுவதற்குள் பதட்டம் அடைந்தார்கள். இதுதான் தலைப்பு. ஏன் அமெரிக்கா பதட்டம் அடைந்தது? ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். இது தேவையில்லையே. பலர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தாண்டி அமெரிக்க அதிபரை ஒரு நகைச்சுவையாளராக, பேச்சில் அர்த்தமற்றவராக, நிலையற்ற ஒரு மனிதனாக, கோமாளியாக கூட சித்தரிக்கும் காட்சியும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அவர் அப்படி இல்லை. அவர் ஒரு ராஜதந்திரியாக தன் தவறை திருத்தி இருக்கிறார் என்று சொல்வதற்கு நாம் அதிக வாய்ப்புகளை உணர முடிகின்றது. மனிதன் சில தவறுகளை இழைத்து விடுவான். அந்த தவறுகளை இழைக்கிற போது அவனுக்கு தெரியாத அதற்குள் பொதிந்திருக்கிற சில உண்மைகளை அவனுக்கு நெருக்கமானவர்கள், பாசமானவர்கள், ஆலோசகர்கள், ஆசிரியர்கள், சக நண்பர்கள் சுட்டி காட்டுகிற போது அதை அவன் திருத்துவதற்கு உடனடியாக முயற்சிப்பான். இது அறிவுசார் தளத்தில். அந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் முயன்றார், போரை நிறுத்தி இருக்கிறார்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தோழர்களே. போரை ஆரம்பித்த ஒருத்தன் 1 மாதம் கூட, 2 வாரம் கூட, 10 நாட்கள் கூட போரிடாமல், போர் ஆரம்பித்து 12 நாட்கள், அது அமெரிக்கா ஈடுபடவில்லை. அந்த 12 நாட்களும் யூதர்களும் ஈரானும் மோதிக்கொண்டிருந்தது. அமெரிக்கா இஸ்பஹானையும் நட்டன்ஸையும் மற்றும் ஃபர்தோவை தாக்கிய மாத்திரத்திலே பதட்டத்திற்குள் அவர்கள் உள்ளானார்கள். ஏன் என்ற தகவல் சர்வதேச காணொளிகளுடைய கருத்துருவாக்கத்தின் எக்ஸ்ட்ராக்ட். அதை அப்படியே பிழிஞ்சி அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சாற்றை தரப்போகிறேன். ஈரான் வலிமையான ஜியோகிராபிக்கல், அந்த பூகோள அமைப்பில் ஒரு வல்லமை கொண்ட தேசம் என்பதை அவர் புரிந்தார். தாக்குதல் நடத்தின பிறகுதான் புரிந்தாரா? இது தெரியாது எனக்கு. ஆனால் அப்படித்தான் புரிந்திருக்கிறார். தாக்குதல் நடந்தினால் ஒரு அறிவு சொல்லும். ஒரு உதாரணமாக, ஒரு தொட்டிக்குள் தண்ணீர் இருக்கிறது, அது மூடப்பட்டிருக்கிறது. அந்த தொட்டி முழுவதுமாக கட்டப்பட்ட சிமெண்ட் கற்களால் கட்டப்பட்ட அதற்குள் மேலிருந்து பம்பார்டன் குண்டை வீசினால் உடைத்து சிதறி தண்ணீர் அனைத்தும் வெளியே வந்துவிடும். இது கண்ணுக்கு தெரியும். இட் சூம்ஸ் டு பி வெரி கிளியர். இது காட்சிப்படுத்தப்படும். ஆனால் இதுதான் உண்மை. மேலிருந்து குண்டை போடுறோம், தொட்டி உடைகிறது, உள்ள தண்ணி இருக்கு. தண்ணி இல்லைன்னு இருந்தால் தண்ணி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரைட். இதே போன்று ஒரு சின்ன ஃபார்முலாவை தான் ஃபர்தோவிலையும் நட்டன்ஸ்லையும் மற்றும் இஸ்பஹானிலும். ஃபர்தோஸ்ல தான் 60+ என்ரிச்மெண்ட் செஞ்சுட்டாங்க. சென்ட்ரிஃபியூஜ் என்று சொன்னால் இந்த என்ரிச்மெண்ட் பண்ணதை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து அதை அப்படியே சுழட்டி கொண்டே இருப்பதான். அதாவது என்ன சொல்றது, தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. அதை அந்த அணு ஆயுத சுழற்சிக்கான ஒரு மறுஉருவாக்க நிலை. அது படிப்படியாக கொண்டு வரும், ஸ்டெப் பை ஸ்டெப். அதில் தான் சதவீதம் 2.34 இப்படி வரும். இந்த நிலையிலே ஃபர்தோவை தாக்குவதற்கு அங்க நிறைய இருக்கு. தாக்கி முடித்த பின்பு சவுதி அரேபியா உடனடியாக கண்டாமினேஷன் இல்லை, மத்திய கிழக்கில் எந்த பாதிப்பும் இல்லை. தாக்குவதற்கு முன்பு அப்துல்லா அலி சிசி ஈஜிப்டிலிருந்து எங்களுக்கு ரொம்ப ஆபத்திற்கு, நல்ல வேளையாக நாங்கள் பாலைவனம் இருப்பதால் தப்பித்துக் கொண்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? தாக்கினால் அணு உலைகள் வெடிக்கும், சிதறும், கண்டாமினேஷன், பொல்யூட்டட் ஆகும், பெரும் பாதிப்பு, நோய்களும் நொம்பலம் வரும். எதுவுமே வரலையே. அந்த ஊர்லையும் வரல, பக்கத்திலையும் இல்லை, அக்கம் பக்கத்திலும் இல்லை. அப்ப இவங்க நாங்கள் அடித்து சிதறி கதையை முடித்து விட்டோம் என்று சொல்வது பொய் தானே? அப்போ அங்க இல்லை. முதல்ல B2 பாம்பர்ஸ் வச்சு போட்டால் 60 மீட்டர்ஸ், 200 அடிகள். ஆனால் நாம் அதற்கு முன்பு கிடைத்த தகவல் 700 500க்கும் மேற்பட்ட மீட்டர்ஸ் மிக ஆழமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
அதற்கு மேலெல்லாம் பல அடுக்குகளில் பாதுகாப்பு வலயங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னோம். அதுதான் உண்மையில் நடந்திருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்கொண்டார்கள் என்பது கூட ஒருவேளை பொய்யாக இருக்கலாம். இவ்வளவுக்கான ஒரு அரை டன்னுக்கு உட்பட்ட 385 400 கிலோகிராமை கொண்டு போறதற்கு 16 ட்ரக்கு ஏன் தேவை என்ற கேள்வியும் சர்வதேசத்திலிருந்து எழும்பியிருக்கிறது. அப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது உண்மைதான். டியூகோ கார்சியாவிலிருந்து B2 பாம்பர்ஸ் BU-57 குண்டுகள் போட்டது உண்மைதான். ஆனால் சரக்கு இல்லாமல் அமெரிக்காவின் நாளிதழ் சொல்கிறது வெறும் கட்டடத்தை மட்டும் அடித்துவிட்டு ஜம்பம் பேசுவது வெளியாகி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இதை நீங்க பார்க்கலாம். இவரை ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிராக பேசலாம், அப்படி அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸ் எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளவு வேகமாக பதியும். ஹிரோஷிமா நாகாசாகி ஹிரோஷிமாவில் ஏற்பட்ட அந்த உலக கருப்பு வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் அங்கு இல்லை. தாக்குதல் நடத்தியிருக்கலாம். தாக்குதல் நடத்தும் போது 13.5 டன் 14 டன் கொண்டு போடுகிற போது சேதாரம் இல்லை என்று எந்த பைத்தியக்காரனும் சொல்ல மாட்டான். அணுரை கட்டப்பட்டதற்கு நிச்சயமான சேதாரம் இருந்திருக்கும். பெரிய அளவில் அந்த குண்டுக்குள் இருந்த வெடிமருந்துகளின் தாக்கம் இருந்திருக்கும். 2000 கிலோக்கு மேல இருந்திருக்கு. 2 டன் வெடிமருந்த 13 டன் குண்டை கொண்டு 50,000 அடிக்கு மேலிருந்து பம்பாடன் செய்கின்ற போது, பிரஷர் கொடுக்கிற போது கற்பனை செய்துவிட முடியாத ஒரு பெரும் அதிர்ச்சியும் தாக்கமும் இருந்தது. ஆனால் அங்கே உள்ளே அணு உலைகளுக்கான என்ரிச் செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் பண்ணக்கூடிய அந்த யுரேனியம் இல்லை, அல்லது இருந்திருக்கிறது, எதுவும் ஆகவில்லை. இது 3 நிலைகளில் முடிஞ்சது. இதை உடனடியாக உணர்ந்து கொண்டார்கள் அமெரிக்க சயின்டிஸ்ட். தலைவருக்கு சொன்னாங்க, ஐயா நிலைமை இப்படி, ஐயையோ தெரியாம பண்ணிட்டோமோ என்று யோசித்து கொண்டு அடுத்த பரபரப்புக்கு அமெரிக்கா உள்ளானதற்கு மெயின் காரணம், இது தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் ஏற்படுகிற ஒரு அரசியல். அதாவது ஏற்கனவே ஜிஹாதிகளை கொண்டு, பிராக்சிகளை கொண்டு தங்களை வலுப்படுத்தி வருகிற ஈரான் அடுத்த கட்டமாக வார் எக்ஸ்பேண்ட் ஆகிற போது, இதை எக்ஸ்டென்சிவ் வாராக நிலைப்படுத்தி பரந்த விரிந்த தாக்குதலாக தொடர்கின்ற போது ஏற்படுகிற தாக்கத்தை அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் காரிடார்ல இருந்து, அமெரிக்காவுடைய ராஜதந்திர யுக்தியிலிருந்து ட்ரம்புக்கு உடனடியாக அட்வைஸ் செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய நிலைகள் அங்கதான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இவர்கள் தாக்க போறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அதனால அவங்க அச்சமுற்று பெரும் போர் நடந்து விட்டார். ஜிஹாதிகள் ஒரு பக்கம், அதே சமயம் அமெரிக்காவுடைய நிலைகள் தாக்கப்படும். இந்த மாதிரி எல்லாவற்றையும் யோசித்துதான் அவசர கதியில் அறிக்கை விட்டு கோபப்பட்டு எஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த நோபல் பரிசின் தலைவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் தங்களிடத்திலே இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் அவர்கள். இதுதான் உண்மை. இதற்கு இடையில அபு உபைதா சில்லிங் மெசேஜ் டு இஸ்ரேல் என்ற ஒரு செய்தி நமக்கு வெளியாகி இருக்கிறது கஸாவில் இருந்து. அபு உபைதா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, டிசீவிங் இட்ஸ் பப்ளிக், மக்களை மடைமாற்றம் செய்து ஏமாற்றி இருக்கிறார் இஸ்ரேல். மக்களிடம் இஸ்ரேலியர்கள் பொய்யான காரணங்களை கூறி ஐடிஎஃப் வீரர்கள் உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பரிதாபமான நிலை கஸாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அபு உபைதா அவர்கள் டிசீவிங் அப்படின்னு சொன்னக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்றார். ஐயா, உங்களெல்லாம் ஏமாற்றி பொய்களை சொல்லி உங்க பிள்ளைகளை உயிரிழக்க வைத்தார்கள். கிட்டத்தட்ட ஆம்புஷ் தாக்குதல்ல 30 to 40 பேர் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஐடிஎஃப்ல ஒரு இடத்துல 7 பேர் இளம் வீரர்கள், பாவம் 18 வயது 22 வாழக்கூடிய பிள்ளைகள் கருகி போனார்கள். அல் கசாமுடைய அந்த பிரிவு தாக்குதல் நடத்தியது. அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அல் கசாம் பிரிவு நடத்திய அந்த ஆம்புஷ் தாக்குதல்ல
7 இன்ஜினியரிங் டிவிஷன்ல இருந்த வீரர்கள், இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க, 22 24 வயசு இருக்கும். வாழ்க்கையில எதுவும் பார்க்கல, கருகி அப்படியே அழிந்தது. மற்ற இடங்கள்ல ஹைஃபாவில் இல்லை சார் கேன்யூனூஸில் நடைபெற்ற தாக்குதல்ல கிட்டத்தட்ட 37க்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதையும், உங்களை ஏமாற்றி பட்டினி போட்டு எங்களை அவன் சாகடித்து பொய் உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்ற செய்தியை த சில்லிங் மெசேஜ் டு இஸ்ரேல் அபு உபைதா சொன்னதாகவும் நேற்று செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கப்புறம் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய இந்த பொலிட்டிக்கல் ஒட்டுமொத்த சமூகத்தை ஏமாற்றிருக்கிறதாக அவர் கூறுகிற அபு உபைதா நேற்று மிக கடுமையான ஹமாஸினுடைய தாக்குதலில் பல யூத இராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டதையும், சவப்பெட்டிகள் இஸ்ரேலுக்கு செல்வது ஒரு ரெகுலர் அக்குரன்ஸ் என்ற வார்த்தையும் அமெரிக்காவின் சர்வதேச காணொளி தெளிவாக சொல்லியிருக்கிறது. இது ஒரு ரெகுலர் அக்குரன்ஸ், இது வழக்கமாக காணப்படுவதுதான், இது ஒன்றும் புதுசு இல்லை. கஃபின் அடிக்கடி பிணப்பெட்டிகளை அள்ளி செல்கிறார்கள். அந்த அளவிற்கான படுகொலைகள் நல்லா கவனிங்க. நான் பலமுறை கூட பேசியிருக்கிறேன். ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்படுகின்ற போதெல்லாம் பொதுமக்களின் மீது ஐடிஎஃப் வீரர்கள் F-35 பம்பார்டு செய்வார்கள். எங்க கஸாவில் வடக்கு மத்திய பகுதி தென்பகுதி இவெல்லாம் நடத்துவாங்க கான்யூனிஸில். அது நடக்கிறது. ரெகுலர் அக்யூரன்ஸ் மூலமாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஹமாஸ் தொடர்ந்து நடத்தும். தோழர்களே, கிடியன் சார்ட்ஸில் தான் இந்த ஆப்ரேஷன் ஹாஸ் பீன் இப்போ பிளேடு. இப்போ இதைத்தான் இப்பொழுது நடந்து கொண்டு பிளே பண்ணப்பட்டிருக்கிறது. இது முழுமையான தோல்வி கண்டிருக்கிறது. கிடன் சார்ஜ் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் பெறப்போகிறோம் என்று கூக்குரல் செய்து கொண்டிருந்த அவர்கள் இன்றைக்கு பெரிய தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பதும், நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தப் போகிறோம், we will take a very hardcore attack IDF on IDF என்பதையும் சில்லிங் மெசேஜ், ஒரு கடுமையான செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அபு உபைதா, நான் சொன்ன இந்த இன்ஜினியரிங் பெட்டாலியன் கொல்லப்பட்டதெல்லாம். ஆனால் பல செய்தியாளர்கள் எனக்கு அது புரியவில்லை, வலிமையாக இஸ்ரேல் உருவாகிவிட்டது என்கின்றார்கள். ஒருவேளை நாம் சொல்வது தவறாக கூட இருக்கலாம். ஈரானுடைய பிராக்சிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கிறார் அபு உபைதா. 625 நாட்களை தாண்டியும், நாங்கள் கொலைகளை செய்தும், ஹமாஸ் வலிமையாக இருந்தும் இன்னும் போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற போது, ஹவுதிகள் வலிமையாக தாக்குதல் மூலம் உருக்குலை செஞ்சிருக்கிறார்களே இருக்கின்ற போது, ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அதற்கான காரணம் நமக்கு தெரியவில்லை. ஈரானுடைய பிராக்சிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக நம்முடைய செய்தியாளர்கள் பலர் பேசிக் கொண்டிருப்பதும் நமக்கு அது புரியவில்லை. அவர்களுக்கு வேறு ஏதாவது தடயங்கள் இருந்திருந்தால் அதை பற்றி சொல்லியிருக்கலாம். அது தவறில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய பார்வையில். இங்கே நமக்கு ஏற்படுகிற அந்த பாவப்பட்ட செய்தி என்றால், ஐடிஎஃபினுடைய இளம் பிள்ளைகள், யூத வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது ரொம்ப பரிதாபத்துக்குரியதான். அரசியல் அழுத்தத்திற்கும் தேசத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் பெஞ்சமின் மக்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் அபு உபைதாவுடைய கருத்து மட்டுமல்ல, அது இயற்கையும் கூட. இரண்டாவதாக நாங்கள் இங்கே பார்க்கிறது, ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறது. அந்த கட்டுரையில் சர்வதேச முகமையாளர்கள் ஈரான் வெற்றி பெற்றதாக தெரிவித்திருப்பதாகவும் ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஜெருசலேம் போஸ்ட்னாலே அது யூதர்களுடைய செய்தியாகத்தான் இருக்கும். அந்த செய்தியினுடைய தலைப்பில் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், செய்தியாளர்கள், காலமிஸ்ட் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பை வெளியிட்ட அவர்கள் சர்வதேச அளவில் ஜெருசலேம் போஸ்டுடைய செய்தியில் எல்லா வகையிலும் ஈரான் வெற்றி பெற்றிருப்பதாக அந்த கட்டுரையில் செய்திகள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக 1967 ஆண்டு போரில் இவர்கள் பெற்ற வெற்றி இப்பொழுது படுதோல்வி அடைந்திருப்பதாக. அன்றைக்கு ஜொர்டான், சிரியா, ஈஜிப்ட், கோலான் குண்டுகள் பல பகுதிகளை அவர்கள் கையகப்படுத்தினார்கள். அவற்றை கம்பேரிசன் செய்கின்ற போது இன்று எதுவுமே நடக்கவில்லை என்பதை ஜெருசலேம் போஸ்ட் தன் செய்தியில்
சர்வதேச முகமையாளர்கள் எழுதிய அந்த கட்டுரைகளையும் கோட் பண்ணி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. ஈரானுடைய அணுசக்தி தொடருமானால், அதாவது ஈரானுடைய அணுசக்தி இந்த தொடர் முயற்சியால் மிசைல் அளவிட முடியாத அளவிற்கு ஒரு பெரும் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் வெற்றி கொள்ள முடியாத நிலையில் எப்படி வெற்றி பெற முடியும் என சர்வதேச பார்வையாளர்கள் இஸ்ரேலை பரிகாசம் செய்திருக்கிறார். இது நல்ல விவகாரம் தான். உங்கள் கேள்வி எப்படின்னு ஜெருசலேம் போஸ்ட் சொல்லியிருக்குன்னா, ஒருவேளை ஜெருசலேம் போஸ்டே தனது நாட்டின் பிரதமருக்கு நான் சொல்லலப்பா, வெளிநாட்டுக்காரன்லாம் சொல்லியிருக்கிறான், நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். காசாவில் வெற்றி பெற முடியாத இவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஆக நிலைமை இது மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடுநிலையோடு எனது மன பதட்டம் இல்லாதல். நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை பேசும்போது தான் இந்த ஐடிஎஃப் வீரர்கள் பார்த்தால் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள். 18-20 வயசாக இருக்கும். அவர்கள் கொலை செய்யப்பட்டதும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தைகளுடைய வேதனை, அதே மாதிரி காசாவிலுடைய மக்கள். நேற்று காசாவில் இந்த செய்திகளுக்கு பின்பு ஏராளமான லாரிகள் திறந்து விடப்பட்டு உள்ளே பட்டினிகளால் அந்த மக்களுக்கு பசி தீர உணவு வந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து தரப்போகிறேன். இன்றைக்கு ஈரானுடனான போரில் அமெரிக்காவினுடைய பதட்டம், அதே போன்று ஜெருசலேம் போஸ்டினுடைய செய்திகள், ஆயத்துல்லா கொமினியுடைய அந்த செய்தியை நான் முன்னால் சொல்லியிருந்தேன். அபு உபைதாவுடைய சில்லிங் மெசேஜ், பெஞ்சமின் நெத்தன்யாஹு மக்களை மடைமாட்டுகிறார் என்ற பல செய்திகளை சொல்லியிருக்கேன். அடுத்த செய்தியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.